சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. தக்காளி எடுத்துருக்கோங்க. 3 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து கரைக்கப்பேன். கொஞ்சம் உப்பு போட்டு கரைக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைக்க போறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அப்படியே புளிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க. மஞ்சத்தூளுங்க. தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க. ஸோ கலருக்கும் காரத்துக்காக மட்டுமே குழம்பு மிளகாத்தூள். இது வந்து ஒரு 2 ஸ்பூன். இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றுறோங்க. ஸோ இதை கரைச்சிக்கலாங்க. வேணும்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுவேன் மசாலா ஃப்ளேவருக்கு. கருவேப்பிலையை வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம குழம்புக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கிறோங்க. இது திக்னஸ் கொடுக்கும். பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதை அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுங்க. ஆனா இப்படியெல்லாம் ருசியா இந்த வாய் நாக்கு கேக்குது. என்ன பண்றது, சாப்பிடுவோம். தேங்காவையும் பூண்டையும் இதே கரைச்ச தண்ணியில தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை. ஓகே, இதெல்லாம் அப்படியே கரைச்சு இதுலயே ஊத்திடுறோம். ஓகே, அதனாலதான் நம்மளுக்கு தாளிக்கும் போது வேலையே இருக்காது. ஏன்னா எல்லா வேலையும் இதுலயே முடிச்சிடும். கப்பன்னு எரியுது. சரி, சட்டி வச்சாச்சு. இப்போ பத்த வைக்கிறோம். வச்சாச்சு. சட்டி சூடாயிடுச்சுங்க. இப்ப நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். வெந்தயம், கடுகு, சோம்பு, சின்ன வெங்காயம் சாப் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா வெங்காயம் சுருள வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கரைச்சதை ஊத்தணும்னா சும்மா கொதிக்கும் போது கமன்னு வாசனை வரும். நம்மளோட குழம்பு பாத்தீங்கன்னா இப்போ சுண்டிடுச்சு. நெக்ஸ்ட் மீன் போட போறோம். வாடா மீன் மீந்து அப்படின்னு சொல்லிட போறேன். கொத்தமல்லி தலை போட்டிருக்கேங்க ஃபிளேவருக்காக. இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம இப்ப கிண்டக்கூடாது. மீனை போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மீனை கிண்டிக்கலாம். அது வரைக்கும் கிண்டக்கூடாது. ஸோ 5 மினிட்ஸ்ல வெந்தாலே போதும். ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் குக் ஆயிடும். சீ ஃபுட்ஸ் எல்லாமே சீக்கிரம் குக் ஆயிடும். நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த பாருங்க, இதுதான் என்னோட டைப் மீன் குழம்பு. இதை வீட்டுல டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை தட்டிடுங்க. See you from Suku's Lifestyle.